டோர்மேன்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டோமொபைல் சொல்கிறது ஆட்டோமொபைல் ஆஃப்டர் மார்க்கெட் கம்பெனின்னு சொல்கிறது மிக பொருத்தமாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனி இன்னைக்கு சென்னையில் இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டியை இந்த தரமணியில் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தரமணியில் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுற கம்பெனி விற்கிற கம்பெனிக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி அப்படின்லாம் கூட ஒரு பெரிய ஒரு கேள்விகள்லாம் கூட வரக்கூடும். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க ஆப்ரேஷன்ஸ் என்ன, இவங்க திட்டம் என்ன, இவங்க எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அழகர் ராஜா நம்மளோட இருக்காங்க. இங்கே டோர்மேனில் ரொம்ப நாளாக இருக்கவங்க. ஆக்சுவலாக சார் வந்து யூஎஸில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன்ஸை ஓவர்சீ பண்ணுறதுக்காகவும் கைட் பண்ணுறதுக்காகவும் இங்கே வந்திருக்காங்க, சென்னைக்கு வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். டோர்மன் என்பது யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இன்றைக்கி இது இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டியை ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ அடிப்படையில் டோர்மன்றது என்ன மாதிரியான கம்பெனி? டார்மன் என்ன மாதிரி கம்பெனினா, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இனிஷியலாக நீங்கள் காரை எடுத்துகிட்டு எதுவும் பிரச்சனை வரப்போகிறதில்ல. அது ஒரு முதல் 3 வருடத்துலேருந்து 5 வருடங்களுக்கு வந்து அது இயல்பாக ஓடிட்டுருக்கும். ஒரு 3லேருந்து 5 வருடங்கள் ஆனதுக்கப்புறம் காரில் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல் பிரச்சனைகளும் வரலாம், எலக்ட்ரானிக்ஸ் பிரச்சனைகளும் வரலாம், இல்லை நீங்கள் கார் கீ சில நேரம் தொலைஞ்சு போகிறது, அந்த மாதிரி உங்களுடைய நார்மல் பிரச்சனைகள் வரலாம். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு டார்மன் வந்து யூஎஸில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ். நீங்கள் எதெல்லாம் வந்து உங்களுடைய பார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகுதோ, கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகுதோ, அதெல்லாம் வந்து நீங்கள் போய் ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்டோர்ஸ், அதாவது அவங்க ஆட்டோசோன், ஓரேலி, இந்த மாதிரி ஸ்டோர் இருக்கும். அங்கே போய் எனக்கு வந்து என்னுடைய 2015 ஃபோர்டு எஸ்கேப் காருக்கு வந்து என்னோடய கீ தொலைஞ்சிருச்சு, எனக்கு கீ வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறதே டார்மன் கீ எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பிராண்டு டார்மன்றது ஆஃப்டர் மார்க்கெட் பிராண்டாகவே ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் யூஎஸில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ டார்மன் வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் எந்தெந்த பார்ட்ஸ்லாம் ஃபெயில் ஆகிருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப ஒரு கை தேர்ந்தவங்க. ஸோ அதிலிருந்து எதெல்லாம் வந்து கார் இன்னைக்கிலேருந்து லாஸ்ட் 12 இயர்ஸ் to 18 இயர்ஸ், மெயின்லி 5 to 12 இயர்ஸ், அதுக்கப்புறம் 18 இயர்ஸ் வரல எந்த கார்ஸ் எல்லாம் ரோட்டில் இருக்கோ அந்த பார்ட்ஸ் எல்லாம், ஈவன் இது மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரோ மெக்கானிக்கல், அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் போய் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் டார்முடைய மெயின் பிஸ்னஸ். பொதுவாக இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு சர்வீஸ் சென்டருக்கு, ஒரு கார் கம்பெனியோட சர்வீஸ் சென்டருக்கே போயிட்டு சர்வீஸ் பண்ணுறது தான் மக்கள் இங்கே விரும்புகிறாங்க. வேறு இடங்களில் போய் அவங்க சர்வீஸ் பண்ணாங்கன்னா வாரண்ட்டி போயிடும், கேரண்டி போயிடும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. இது போல் மைண்ட் செட் வந்து யூஎஸில் இருக்கா? நல்ல கேள்வி கேட்டிங்க. யூஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல 3லேருந்து 5 வருடங்களுக்கு வந்து கம்பெனியே வந்து அந்த யார் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ, அது ஃபோர்டாக இருந்தாலும் ஜிஎம்மாக இருந்தாலும் அவங்களே வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் வேறு எதுவும் பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 5 வருடங்களுக்கு மேலே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நார்மலாக நிறைய பேருக்கு என்ன மைண்ட் செட் வரும்னா, நானே அந்த பார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அது பேர் டிஐஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ்க்கு போவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அது ஒரு கல்ச்சராகவே அவங்க காரணம் வந்து வெளியில் போனோம்னா அதிக ஏன்னா நாங்கள் நாட் ஒன்லி பார்ட் காஸ்ட், அங்கே லேபர் காஸ்ட்டுமே ரொம்ப அதிகம் இல்லைங்களா. 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ லேபர் காஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது சில நேரம் பார்ட் காஸ்ட்டை விட அதிகமாக இருக்கும். அந்த காரணங்களுக்காகவும் இன்னும் நிறைய பேருக்கு பேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னுடைய காரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸும் என்னால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேஷன், இது எல்லாத்துக்கும் மேலே அதுவும் ஒன்று இருக்கிறதுனால ஆல்ரெடி ஸ்டோர்ஸுமே எல்லாமே இது சச் அஃபிலியேட்டட் பிஸ்னஸ். அங்கே இது வந்து நீங்கள் என்ன பார்ட்ஸ் வேணும்னாலும் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரிட்டி மச் நீங்கள் போய் 90% ஆஃப் த டைம் வந்துட்டு எனக்கு இந்த பார்ட்ஸ் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு எல்லா பார்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஓல்டு கார்ட்ஸ்க்கான பார்ட்ஸ். ஸோ அதனால் வந்து அது வந்து ரொம்ப நேச்சுரலான பிஸ்னஸாக இருக்கிறதுனால பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அதை வாங்குவாங்க, அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, அது ஓடும். சப்போஸ் அது வந்து வாரண்ட்டி டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் வரும். ஏதாவது ஒரு காரணங்களால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலும் எடுத்துகிட்டு போய் அது கிவன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு அது ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க. அதனால் ஆஃப்டர் மார்க்கெட் மேலே யூஎஸில், நார்த் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கான நம்பிக்கை ரொம்ப அதிகம். அண்ட் அது நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸாகவும் ஆல்ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் யூஎஸ் பிஸ்னஸ் பற்றி புரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஏறக்குறைய வந்து வேர்ல்டு மேப்பில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ யூஎஸில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டார்மனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸில் தான் மெயினாக எல்லா ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. அண்ட் யூஎஸில் தான் டார்மனுடைய பிஸ்னஸ் நடக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய டிசைனுக்கும் மேனுஃபேக்சரிங்க்கும் நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ் அண்ட் மெயின்லி ஏஷியன் கண்ட்ரீஸை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எதுவும் இங்கே வந்து டார்மன் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுமான்னு கேட்டால் இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு மெயினாக எங்களுடைய பர்பஸ் இன் சென்னை இல்லை இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா engineering that comes mechanical, electronics, software, hardware, technology, சப்ளை செயின் அண்ட் சப்ளையர் குவாலிட்டி. இந்த குரூப் தான் மெயினாக வந்துட்டு இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்தியாவில் வந்து டார்மன் இப்போதைக்கு பார்ட்ஸ் சேல் பண்ணுறது மாதிரி எனக்கு இப்போதைக்கு தெரியல. டுமாரோ நாளைக்கு எது வேணாலும் சேஞ்ச் நடக்கலாம். ஓகே சார், சென்னையில் இந்த ஃபெசிலிட்டியில் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டி பொறுத்த மட்டும் இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர்ஸோடைய
டெஸ்டிங் நடக்க போகுது, டிசைன் நடக்க போகுது, சாஃப்ட்வேர் மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே பண்ண போகிறீங்க, இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே யூஎஸில் நீங்கள் விற்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் தான் இங்கே வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மெயின் அந்த ஃபெசிலிட்டி என்ன பண்ணுவோம்னா, இங்கே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் டிசைன் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் டிசைன், சாஃப்ட்வேர் டிசைன், மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் மெக்கானிக்கல் டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக பார்ட் வந்து நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி வந்த உடனே அந்த பார்ட்டை டெஸ்ட் பண்ணுவோம் இங்கே எங்களோட ஃபெசிலிட்டியில். ஒன்ஸ் டெஸ்ட் பண்ண உடனே மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நார்த் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு போகிறது தான். அங்கே தான் வந்து பிஸ்னஸ், பட் கம்ப்ளீட் இன்ஜினியரிங் வந்து வில் டேக்கன் கேர் இன் இந்தியா. வாட் எவர் ப்ராடக்ட்ஸ் யூ டிசைன் அண்ட் டெஸ்ட், இது வந்து உங்களுடைய மேனுஃபேக்சரர்ஸ் இல்லை உங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு இது போகும், அங்கே அது உற்பத்தி செய்யப்படும். அங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் தான் இந்த டாமனுடைய அவுட்லெட்ஸ் யூஎஸில் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்னு அதில் ஒரு சின்ன திருத்தம் என்ன சொல்லலாம், நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னென்னா எங்களுடைய கூட சொந்த மேனுஃபேக்சரிங் கிடையாது, எங்களுடைய மேனுஃபேக்சரிங் பார்ட்னர்ஸ், எங்களுடைய மேனுஃபேக்சரிங் சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இல்லை, அவங்க ஏஷியாவில் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ மெயினாக இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சென்டர் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் யாரெல்லாம் டார்மன் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் தான் இங்கே டெஸ்ட் பண்ணுவோம். மற்ற கண்ட்ரீஸில் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் இப்போதைக்கு அந்த பிளான் எதுவும் இல்லை, பட் மேபி மாறலாம். இப்போதைக்கு வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையில் எங்கெல்லாம் நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய பார்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து வேலிடேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி நம்ம அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்க்கு வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. சரி, இந்த ஃபெசிலிட்டியில் இப்போது நிறைய வேக்கன்சிஸ் நிறைய வந்து இருக்கிறது நம்ம தோன்றுறது. எந்த மாதிரியான ஒரு டேலண்ட்ஸை நீங்கள் வந்து வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான ஒரு டேலண்ட்ஸுக்கு இங்கே வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்குது? இப்போதைக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம டார்மன், நம்ம சென்னை, நீங்கள் நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நோன் ஃபார் சாஃப்ட்வேர். ஸோ நாங்கள் மெயினாக வந்து எம்பெடட் சாஃப்ட்வேர், தட் இஸ் ஆட்டோமோட்டிவ் பார்ட் சாஃப்ட்வேர், மெயினாக எம்பெடட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் ரிசோர்ஸஸ் இமீடியட்டாக எடுக்கிறோம். அது இல்லாமல் ஹார்ட்வேர் டிசைன்ஸ்க்கு எடுக்கிறோம். அது போக டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேட்லேப், லேப்வியூ அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் இப்போதைக்கு ரிசோர்ஸஸ் எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டர் வால்யூமில் ரொம்ப சின்ன சைஸில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் வந்து எடுத்துகிட்ருக்கோம். சென்னை என்பது இந்தியாவுக்கே வந்து ஒரு டீட்ராய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இங்கே நிறைய ஓஇஎம்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இது போல் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட், அதுவும் யூஎஸ்னுடைய ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு ஆட்டோமொபைல் பார்ட்ஸை சப்ளை பண்ணக்கூடிய இந்த டார்மன் போல ஒரு பெரிய கம்பெனிகளும் இங்கே வந்து ஒரு டெஸ்ட் டிசைன் ஃபெசிலிட்டியை ஆரம்பித்திருப்பது ஒரு நல்ல ஆரம்பம். Actually, if I go back in time, Dorman has been in existence for over 100 years. But really, the last 10 years, the company has been growing at a very fast rate. 5 years ago, the company was $1 billion US turnover. Today, we're $2 billion US revenue turnover. And we have a goal to double the company again in the next 5 years. We have almost 4,000 employees in Dorman across 10 different countries, including right here in India. And we focus on understanding both where parts are going to fail, as well as where we can enhance performance of parts. And so I mentioned earlier that we have about 120,000 unique products, but what we're known for is innovation. And every day we bring out, on average, 16 new parts to the North American aftermarket. So about 500 parts every month, 5,000 to 6,000 parts every year. These are parts that did not exist in the aftermarket, that Dorman people count on Dorman to bring those parts to allow the consumer and the repair shop to have a choice for how to repair a vehicle. Sure. So this facility here is primarily responsible for the design and development of complex electronics parts, where we'll do the forward engineering for embedded code and for hardware design for the PCBs that go in our electromechanical devices. We also have a 4,000 square foot facility where we do mechanical testing of all of our mechanical parts as well, salt spray, measurements, tensile testing, compression testing, and anything like that, destructive testing for all of our mechanical parts as well. And the way that helps our operations in the US is all the work that's done here feeds the new product development machine that Eric was talking about, that helps us come out with the 500 new parts per month that goes to all of our customers in the US market.